நாளை 17/6/2025 செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து தேய்பிறை சஷ்டி திதி இருக்குது. செவ்வாய்க்கிழமை நாளைய தினம் மதியம் 12:41 வரைக்கும் தான் சஷ்டி திதி இருக்குது. இந்த வழிபாட்டை நீங்கள் காலையில் 6 to 7 செய்வது அதிசிறந்த பலனை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமை காலை 6 to 7 செவ்வாய் உரையும் இருக்குது. அதிசக்தி வாய்ந்த நாளில் முருகப்பெருமான்கிட்ட என்ன வரம் கேட்டாலும் உடனே கிடைக்கும். இது செவ்வாய்க்கிழமை தேய்பிறை சஷ்டி திதிங்கிறதுனால உங்களுடைய கடன் சுமை குறைவதற்காக இந்த தினம் நீங்கள் பிரார்த்தனை வைக்கலாம். தீராத நோய் நொடிகள் உங்களை விட்டு விலக, தீராத கடன் சுமை விலக, எதிரி தொல்லை விலக, கண் திருஷ்டி விலக, இப்படி எந்த பிரச்சனை உங்களை விட்டு விலகணுமோ அதையெல்லாம் உங்களை விட்டு ஒதுக்கி வைக்க இந்த நாள் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய பொறாமை, அழுக்கு, கெட்ட புத்தி, வன்மம், பழி வாங்கிறது, அனைத்து குணங்களையும் வெளியில் துரத்தி அடிக்கிறதுக்கும் இந்த நாள் முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம். தீராத கடன் சுமையிலிருந்து வெளிவர நாளைய தினம் முருகப்பெருமானுக்கு எந்த பழத்தை நெய்வேத்தியமாக வைக்கணும்? முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடித்த நாவல் பழ சீசன் இது. கட்டாயம் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கும் பழக்கடையில் நாவல் பழம் கிடைக்கும். இன்றைக்கி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நாளை காலை 6 to 7 பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்கு இந்த நாவல் பழத்தை நெய்வேத்தியமாக வைக்கணும். ஒரு வெற்றிலைக்கு மேலே நாவல் பழத்தை வைத்து முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நாளைய தினம் செய்வது ரொம்ப அதிசக்தி வாய்ந்த பலன்களை நமக்கு கொடுக்கும். அதிசக்தி வாய்ந்த நாளும் கூட. நாளைய தினம் வெற்றிலை மீது நாவல் பழத்தை வச்சு முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் கூடிய விரைவிலேயே பலிக்கும். முயற்சி செஞ்சு பாருங்கள். அடுத்தது ஒரு மஞ்சள் துணியில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு, 6 மிளகு முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த கல்லுப்பு முடிச்ச கையில் வச்சுட்டு என்னுடைய கடனும் கஷ்டமும் இந்த கல்லுப்பு கரையிற மாதிரி கரைந்து போகணும் முருகா, அதற்கு நீ தான் துணையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கல்லுப்பு முடித்த முருகரோட பாதத்தில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கற்பூர தீபதூப ஆராதனைலாம் காட்டி உங்களுடைய வழிபாட்டை நிறைவு பண்ணிக்கோங்க. பூஜையை நிறைவு செஞ்சுட்டு நாவல் பழத்தை பிரசாதமாக வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிடலாம். இந்த நேரத்தில் ஓம் சரவணபவ இந்த மந்திரத்தை உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் சொல்லலாம். அடுத்த செவ்வாய்க்கிழமை வரைக்கும் அந்த கல்லுப்பு முடித்து பூஜை அறையிலே இருக்கட்டும். இதற்கு இடைப்பட்ட காலத்தில் உங்களுடைய கடன் சுமை தீரும் முயற்சிகள் எல்லாம் நீங்கள் செய்யுங்க. அடுத்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கல்லுப்பையும் மிளகையும் எடுத்து தண்ணீரில் போட்டு உங்கள் கையாலே கரைச்சி ஊற்றிடுங்க. கடன் சுமையெல்லாம் அந்த தண்ணீரில் கல்லுப்பு கரையிறா போல் கரைந்து காணாமல் போகணும். மிளகு மட்டும் அந்த தண்ணீரில் இருக்கட்டும். அந்த தண்ணீரை அப்படியே கொண்டு போய் கால்படாத இடத்துல போட்டுருங்க, ஊற்றி விட்டுருங்க. இது ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம். உங்கள் வாழ்நாள் பிரச்சனையிலிருந்து உங்களை விடுபட வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம். அது மட்டும் இல்லை, செவ்வாய்க்கிழமை நாளைய தினம் காலை 6 to 7 உங்களால் முடிந்தால் நீங்கள் முருகன் கோவிலுக்கு போய் கூட இந்த பிரார்த்தனையை நீங்கள் வைக்கலாம். வீட்டில் இப்போ நம்ம சொன்ன வழிபாட்டை செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க முருகப்பெருமானுக்கு நாவல் பழம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்து கோவிலில் வரும் பக்தர்களுக்கு அதை நீங்கள் தானமாக கொடுக்கலாம். ரொம்பவே விசேஷமான நாள் நாளைய தினம். அதிசக்தி வாய்ந்த நாள். காலையிலேயே எழுந்திரிக்கும் பொழுதே முருகப்பெருமானை மனதார வணங்கிட்டு எழுந்துருங்க. குளிக்கக்கூடிய தண்ணீரில் கொஞ்சமாக கல்லுப்பு போட்டு குளிச்சிடுங்க. பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூ இல்லைன்னா செம்பருத்தி பூக்கள் சூட்டுங்க. முருகப்பெருமானை முழு மனதோடு வணங்கிக்கோங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீர்க்க முடியாத கஷ்டங்கள், கடன்கள் அனைத்தும் படிப்படியாக தீர்றதை உங்கள் கண்கூட உணரலாம். முருகப்பெருமான் மீது முழு நம்பிக்கை வைத்து இதை செய்து பாருங்கள். நல்லதே நடக்கும். நன்றி.